இன்றைய கிளாஸில் வந்து ஜனவரி மாதத்தோடைய முக்கிய தினங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்தோடைய முக்கிய தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் மற்றும் உலக அமைப்பால் உருவாக்கப்பட்ட தினம் மற்றும் தேசிய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தினம் ஆகிய தினங்கள்லாம் மொத்தமாக வந்து பார்க்க போகிறோம். ஜனவரி 1 பாருங்கள், சர்வதேச குடும்ப தினம். இந்த ஜனவரி 1 தான் என்னென்னா நியூ இயர் வந்து கொண்டாடுவோம். அதுபோக ஜனவரி 1 1958 தான் டிஆர்டிஓ வந்து என்னென்னா நிறுவப்பட்டிருக்கும். டிஆர்டிஓ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 2 வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் புனைக்கதை தினம். இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. அடுத்து ஜனவரி 4 பாருங்கள், உலக பிரெய்லி தினம். இது வந்து பார்வையற்றவர்களுக்காக கொண்டாடப்படுது. இந்த தினத்தை வந்து என்னென்னா ஐநா சபையால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து முக்கியமான தினம். ஜனவரி 5 வந்து உலக டீசல் தினம். ஜனவரி 6 வந்து தேசிய தொழில்நுட்ப தினம் மற்றும் சர்வதேச வேட்டி தினம். ஜனவரி 8 வந்து உலக நாய்கள் தினம். அதுபோக இந்த ஜனவரி 8 வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவின் தேசிய காங்கிரஸ் வந்து அடித்தளம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஜனவரி 9 தெரியும், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது. காந்தி வந்து 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது தான் இந்த வெளிநாடு வாழ் தினமாக கொண்டாடப்படுது. இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா 2003 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 10 வந்து பார்த்திங்கன்னா இந்தி மொழி தினம் வந்து கொண்டாடப்படுது. இந்த இந்தி மொழி தினம் வந்து கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா 1975 நாக்பூரில் நடந்த இந்தி மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வந்து இந்திரா காந்தி வந்து தலைமையேற்றிருப்பார். அடுத்து பாருங்கள், ஜனவரி 11 உலக சிரிப்பு தினம் வந்து ஜனவரி 11 வந்து கொண்டாடப்படுது. லாலு பகதூர் சாஸ்திரியுடைய நினைவு தினம் வந்து ஜனவரி 11 அனுசரிக்கப்படுது. லாலு பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா 1966 வந்து தஸ்கண்ட் அப்படின்ற இடத்துல வந்து இறந்துருப்பார். ஜனவரி 12 வந்து தேசிய இளைஞர் தினம். இந்த தேசிய இளைஞர் தினம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படும். சுவாமி விவேகானந்தர் எப்போ வந்து பிறந்தார் பார்த்திங்கன்னா 1863 வந்து பிறந்தார். அடுத்து ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் படை வீரர் தினம் அப்படின்றது வந்து அனுசரிக்கப்படும். இந்த முன்னாள் படை வீரர் தினம் வந்து பார்த்திங்கன்னா கரியப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து அந்த தினத்தை வந்து கொண்டாடப்படும். யார் இந்த கரியப்பான்னா முதல் இராணுவ தளபதியாக பதவியேற்றவர் தான் இந்த கரியப்பா, அதாவது சுதந்திர இந்தியாவில். அப்புறம் இந்த ஜனவரி 14 வந்து பார்த்திங்கன்னா தை 1 அப்படின்ற தமிழ் மாதம் வந்து பிறக்கும். ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த இந்திய இராணுவ தினம் வந்து பார்த்திங்கன்னா கரியப்பா வந்து முதல் இராணுவ தளபதியாக பதவியேற்றனால வந்து குறிக்கும். எப்போ பதவியேற்றிருப்பாருன்னா 1945 ஜனவரி 15 வந்து பதவியேற்றிருப்பார். அப்புறம் இந்த ஜனவரி 15 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் வந்து கொண்டாடப்படும். இது வந்து தை 2 வந்து தமிழ் மாதத்தில் வந்து கொண்டாடப்படும். 16 பாருங்கள், ஜனவரி 16 வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்றது வந்து நரேந்திர மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா 2022 முதல் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஸ்டார்ட் அப் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா ஏப்ரல் 5, 2016 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஜனவரி 18 பாருங்கள், ஜனவரி 18 வந்து இந்த பெரியார் வந்து சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருப்பார். எப்போன்னா 1926 18/1 அப்படின்ற டேட்டில் வந்து நடத்தியிருப்பார். 19 பாருங்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் அப்படின்பது வந்து ஜனவரி 19 வந்து கொண்டாடப்படுது. ஜனவரி 23 வந்து பார்த்திங்கன்னா தேசிய வலிமை தினம், அதாவது பராக்கிரமா திவாஸ் அப்படின்றது கொண்டாடப்படுது. இது வந்து தேசிய நாட்டுப்பற்று தினம் அப்படின்னும் கொண்டாடப்படும். இந்த தேசிய வலிமை தினம் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பிறந்தநாளை கொண்டாடப்படுதுன்னா நேதாஜியோடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடப்படும். நேதாஜி வந்து 1897 வந்து பிறந்திருப்பார். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய வலிமை தினம் அப்படின்றது வந்து வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடப்படுது. ஜனவரி 24 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி தினம் வந்து கொண்டாடப்படுது. இந்த சர்வதேச கல்வி தினம் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அதே மாதிரி தேசிய கல்வி தினம் வந்து பார்த்திங்கன்னா
மௌலானா ஆசாத்தோடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடப்படும். நவம்பர் 11 வந்து கொண்டாடப்படும். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண்கள் தினம். இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஏன் கொண்டாடப்படுதுன்னா, இந்திய நாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி வந்து பதவியேற்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 24 1966 வந்து பதவியேற்றிருப்பாங்க. அந்த நினைவை போற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து ஜனவரி 25 பாருங்கள், தேசிய வாக்காளர் தினம். இந்த ஜனவரி 25 தான் வந்து பார்த்திங்கன்னா 1950 இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த நினைவு போற்றும் வகையில் வந்து தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்படுது. அதுபோக இந்திய சுற்றுலா தினமும் வந்து ஜனவரி 25 வந்து கொண்டாடப்படுது. ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் வந்து கொண்டாடப்படுது. இந்த சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அடுத்து பாருங்கள், ஜனவரி 26 சர்வதேச சுங்க தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது, கஸ்டம்ஸ் டே. அப்புறம் ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் வந்து ஏன் ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தாங்கன்னா 1930 வந்து பூர்ண ஜுவராஜ்யம் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதை நினைவு கூறும் விதமாக ஜனவரி 26 வந்து சுதந்திர தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 27 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பேரழிவு தினம். இந்த சர்வதேச பேரழிவு தினம் வந்து ஏன் கொண்டாடப்படுதுன்னா, 2ஆம் உலகப் போகிறப்ப ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நினைவை கூறும் வகையில் வந்து இந்த சர்வதேச நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஜனவரி 28 வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராயோடைய பிறந்த நாள். இந்த லாலா லஜபதி ராய் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவார். 1865 வந்து பிறந்திருப்பார். ஜனவரி 29 வந்து பார்த்திங்கன்னா தேசிய செய்தித்தாள் தினம், இந்திய விளம்பர தினம் ஆகிய 2 தினங்கள் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த 2 தினங்களுமே ஏன் அனுசரிக்கப்படுதுன்னா, இந்தியாவுடைய முதல் பத்திரிகையான பெங்கால் கெஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1780 ஜனவரி 29 தான் வெளிவந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார இதழாக வந்து வெளிவந்திருக்கும். இந்த இதழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து விளம்பரமும் இடம்பெற்றிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய செய்தித்தாள் தினம் மற்றும் இந்திய விளம்பர தினம் ஆகிய 2 தினமுமே என்னது அனுசரிக்கப்படுது. இந்த ஜனவரி 29 வந்து பார்த்திங்கன்னா பாசறைக்கு திரும்புதல், அதாவது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற இந்திய இராணுவ வீரர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று தான் தங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்து செல்வாங்க. ஜனவரி 30 வந்து பார்த்திங்கன்னா தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. தியாகிகள் தினம் கொண்டாடப்பட காரணம் என்னென்னா, காந்தியுடைய படுகொலையை நினைவை போற்றும் வகையில் வந்து தியாகிகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அப்புறம் உலக தொழுநோய் தினம் வந்து கொண்டாடப்படும். தேசிய தூய்மை தினம், சர்வோதயா தினம் ஆகியவெல்லாம் அந்த ஜனவரி 30 வந்து அனுசரிக்கப்படும். சர்வோதயா அப்படின்னா என்ன பொருள்னா, எல்லோருக்கும் நன்மை அப்படின்ட்டு பொருள். அடுத்து ஜனவரி 31 வந்து பார்த்திங்கன்னா உலக தெரு குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படும். ஜனவரி 11 to 17 வந்து பார்த்திங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கடைபிடிக்கப்படும். ஜனவரியோடைய 3வது ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா உலக மத நல்லிணக்க தினம் வந்து கடைபிடிக்கப்படும்.